வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனஸ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ கொஞ்ச நாளாவே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல நம்ம தனுஷ் அவர் நடிக்க போறாரு அப்படின்னு சோசியல் மீடியால ரூமர் போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரீசெண்டாக மார்வல் ஸ்டூடியோவில் இருந்து சில அப்டேட்லாம் விட்டுருந்தாங்க. எப்படியும் மார்வலில் ஆர்டிஜேவை மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் டாக்டர் தூம் கேரக்டரில் தான் ஆர்டிஜேவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பற்றி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் நாங்கள் காமிப்போம். அந்த படம் 2026 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அப்டேட்டை மார்வல் ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான அப்டேட் மார்வல் ஸ்டூடியோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவெஞ்சர்ஸ் இண்டிகேம் படத்தில் இருந்து எப்படா அயன்மேனை கொண்டு வருவீங்க, எம்சியூவில் ஆர்டிஜேவை மறுபடியும் பார்க்கலாமா அப்படிலாம் எம்சியூ ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஏக்கத்தோட இருந்தாங்க. ஆனா இப்ப மார்வல் ஸ்டூடியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அயன்மேன் திரும்ப வரப்போறது இல்ல, ஆனா வேற ஒரு அவதாரத்துல ஆர்டிஜே வரப்போறாரு அப்படின்னு ஒரு பிக் சர்ப்ரைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி இன்னும் கொஞ்ச நாளில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏற்கனவே நம்ம தனுஷ் அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டேரக்டர் ரூசோ பிரதர்ஸ் அவர் டைரக்ஷனில் தி கிரேமேன் படத்தில் நடிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிற கிறிஸ் எவன்ஸ் அவர் கூட சேர்ந்து நம்ம தனுஷ் அவர் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. இந்த கிரேமேன் படம் தான் தனுஷ் அவருக்கு ஹாலிவுட் படத்தில் நடிக்கிற ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படத்திலே தனுஷ் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்கை காமிச்சு எல்லாரையுமே அலற விட்டுருப்பாரு. ஹலோ மை செக்ஸி தமிழ் ஃப்ரெண்ட். டார்கெட் ட்ராக் பண்றேன். மாற்றம் எதுவும் இல்லை லோன் வுல்ஃப். இந்த கிரேமேன் படத்தை ரூசோ பிரதர்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. ஏற்கனவே அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் இண்டிகேம் தான் எடுத்திருக்காங்க. கிரேமேன் படத்தில் தனுஷ் அவரோட ஆக்டிங்கை பார்த்து நிறைய மீடியாலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தனுஷ் அவரை மறுபடியும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் நடிக்க வைக்கலாமா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. சோழர் பரம்பரையில் ஒரு லண்டன் தாரா. மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, தார், ஹல்க், லோக்கி அப்படின்னு இருக்கிற வரிசையில் நம்ம தனுஷ் அவரும் ஒரு கேரக்டராக வந்தார்னா தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாக்கே பெருமை தான். இவ்வளோ பெரிய படத்தில் தனுஷ் அவர் நடிக்கிறாருன்னா இந்த விஷயம் என்ன சும்மாவா என்ன? ஆனால் இது ரூமராக தான் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இது நடந்தால் தேட்டரில் பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்கும். வா, என்னால் நம்ப முடியலடா. இப்போ இந்த ரூமர் போயிட்டு இருக்கல, இந்த ரூமரை நம்ம உண்மையினே வச்சுக்கலாம். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் நம்ம தனுஷ் அவர் நடிக்கிறாரு. அந்த படத்தில் எந்த மாதிரியான கேரக்டர் நம்ம தனுஷ் அவருக்கு கொடுப்பாங்க? நார்மலான கேரக்டர் கொடுப்பாங்களா, இல்லை ஆர்டிஜே அவருக்கு ஈக்குவலான கேரக்டர் நம்ம தனுஷ் அவர் கொடுப்பாங்களா, இல்லை வேற ஏதோ ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டாட்டோ வர மாதிரி காமிப்பாங்களா, ஒரு கேமியோ கொடுப்பாங்களா, இல்லை மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் ஒரு வில்லன் கேரக்டர் நம்ம தனுஷ் அவர் கொடுப்பாங்களா அப்படின்னு இப்போவே எதிர்பார்க்க தோணுது. அந்த அளவுக்கு இந்த ரூமர் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயமா இருக்குது. சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரூமர்லாம் வரும். அதை பார்த்து நம்ம இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஆனால் இந்த ரூமரை பார்க்கும்போது இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஆள் மனசில் நமக்கு தோணுது. இது நடந்தால் செமையாக இருக்கும். ஆனால் இது நடக்கணும்னா இந்த ரூமர் ரியலாக இருக்கணும். அதை பற்றி அப்டேட் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மறுபடியும் நம்ம தனுஷ் அவர் ஹாலிவுட்டில் போய் ஆர்டிஜே அவர் கூட சேர்ந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் நடித்தாருன்னா நம்ம தனுஷ் அவர் ரேஞ்சே வேற. ஒருவேளை நம்ம தனுஷ் அவர் ஆர்டிஜே அவர் கூட சேர்ந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.